அப்புறம் சொல்றார் அடிமை பழனிசாமிங்கிறார். எத்தனை தடவையா அதை சொல்றேன்? கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கிறேன். நானும் திருப்பி திருப்பி அதுக்கு பதில் சொல்லிட்டேன். இது இருந்தா தானே புரிஞ்சுக்கிறதுக்கு. இது ஒண்ணுமே நாங்க பேசி என்ன பிரயோஜனம்? தொண்டை போனதான் மிச்சம். கத்தி கத்தி தொண்டை போனதான் மிச்சம். திரு ஸ்டாலின் அவர்களே, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மாட்டுக்கு இதுல இருந்து புரிஞ்சுக்க வேணும். இதை விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு வாயா. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை? அண்ணா திமுக ஆட்சியில இதை செய்யல அப்படின்னு சொல்ல அதுக்கு பதில் சொல்ல தயார். அதை விட்டுட்டு மத்தியில இருக்கிறத பத்தி பேசுவதனால இந்த தேர்தலுக்கு அதுக்கு சம்மதம் உண்டா? அடிமைங்கிறார். அண்ணா திமுக ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டேன். நான் மட்டுமல்ல, எங்க தொண்டன் கூட யாருக்கு அடிமை இல்லை. எங்களுடைய பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா, அவருடைய அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் நாங்க யாருக்கு அஞ்ச மாட்டோம். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கின்ற எந்த திட்டமாக இருந்தாலும் ஆதரிப்போம், வரவேற்போம். தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர்கள் யார் பாதிப்புக்குள்ளாகின்ற திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து முறியடிப்போம். இதுதான் எங்களுடைய கொள்கை. உங்க மாதிரி ஆட்சி அதிகாரத்துக்காக எதவானாலும் அடமான வைக்க மாட்டோம். அடமான வைக்கின்ற கட்சி திமுக கட்சி.